அமரன் படத்தின் மெகா வெற்றிக்கு பிறகு நடிகர் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் மற்றும் அதர்வாவுடன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தை சுதா கொங்கரா இயக்குகிறார். நாகேஷ் நடிப்பில் வெளியான எதிர்நீச்சல், கமலின் காக்கிச் சட்டை, ரஜினியின் வேலைக்காரன், மாவீரன், ஷாருக் கானின் டான், கார்த்திக்கின் அமரன் என பழைய ஹிட் படங்களின் பெயரை வைத்து 80% ஹிட் படங்களை கொடுத்திருக்கும் சிவகார்த்திகேயனின் புதிய படத்திற்கு பராசக்தி என்று பெயர் சூட்டி உள்ளனர். குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா என்பது போல இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி தனது 25வது படத்திற்கு பராசக்தி என்று பெயரிட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தான் 6 மாதங்களுக்கு முன்பே இந்த படத்தின் பெயரை பதிவு செய்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் சர்ச்சை உருவான நிலையில், எங்க தலைப்புக்கு யாருடா ஓனரு என்பது போல ஏவிஎம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பராசக்தி படம் வந்து 73 ஆண்டுகள் ஆகிறது. அன்றைய சமூக அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டிய பராசக்தி தலைப்பை இன்று டான் பிக்சர்ஸுக்கு கொடுப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழில் மட்டும் சக்தி திருமகன் என்றும் மற்ற மொழிகளில் பராசக்தி என விஜய் ஆண்டனியின் படம் வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. இந்த பஞ்சாயத்து முடிந்துவிட்டதாக நினைத்த நேரத்தில் எஸ்கேவுக்கு அடுத்த கட்டையை கொடுத்திருக்கிறார்கள் சிவாஜி சமூக நல பேரவையினர். சிவாஜியின் புகழ்பெற்ற படத்தின் தலைப்பான பராசக்தி என்ற பெயரை வைக்க தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கதைக்குத்தான் பஞ்சம் என்று நினைத்தால் தமிழ் சினிமாவில் படத்தின் தலைப்புக்கும் பஞ்சம் தலைவிரித்தாடுவதாக திரை உலகினர் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி.